விஷயத்துல ரொம்ப விரைவா நடவடிக்கை எடுத்துட்டோம், சில மணி நேரத்துல குற்றவாளி பிடிச்சிட்டோம்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. கமிஷனர் அவரே விளக்கம் கொடுக்குறாரு. அது திருப்தியா இல்லைங்களா? இல்லை, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இன்னும் அதில் யார் யார், ஏன்னா அந்த குற்றவாளி வந்து ஒரு ஹேபிச்சுவல் குற்றவாளியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மாணவி மட்டுமல்ல, இதற்கு முன்னால் பல குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார். அதனால் அந்த குற்றவாளிகளிடத்தில் தொடர்பு யார், அந்த குற்றவாளிக்கும் திமுகவுக்கும் என்ன உறவு இருக்கிறது, அவர் திமுகவினுடைய நிர்வாகிகள் என்று அனைவருமே சொல்லுகிறார்கள். அவர் மேலே திமுக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, இதெல்லாம் ஒரு மக்கள் பார்வைக்கு திமுக கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு ஒரு முறையான விசாரணை, இதில் இன்னும் சம்மந்தப்பட்டவர்கள் யார் இருக்கிறாங்க, அதில் தீவிரமாக விசாரித்து சம்மந்தப்பட்டவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டும். அவர் திமுக காரர் இல்லைன்னு அவங்க கட்சி சட்டத்துறை அமைச்சரும் விளக்கம் கொடுத்துரு, கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இல்லை, அதுக்கான விளக்கத்தையும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப விளக்கமாக அவருடைய எந்தெந்த போஸ்ட்டில் இருந்திருக்கிறார், என்னென்ன பதவி வகித்திருக்கிறார், யார் யார் கூட அவர் ஃபோட்டோவில் எடுத்திருக்கிறாங்க, எல்லா டீட்டெயிலையும் நாம் வெளியிட்டிருக்கிறோம். அதனால் திமுக வந்து இதை மறைக்காமல் உண்மையை ஒத்துக்கணும். எங்கள் கட்சியில் இருந்தாருங்க, நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்றதையாவது வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அதை விட்டு எங்கள் கட்சியிலே இல்லை, எங்கள் நிர்வாகியே இல்லை என்பதை ஒரு முழு பூசணிக்காய் சோற்றில் மறைக்கின்ற கதையாக இருக்கிறது. உண்மை என குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அது திமுகவாக இருந்தால் என்ன, வேறு யாராக இருந்தால் என்ன, அது குற்றவாளி தான். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளி. இதில் இன்னும் யார் யார் என்பதை விசாரணிக்க வேண்டும். விசாரணை முடியாமையே அவங்க கூட ஒரு வாக்குமூலம் வாங்கினாங்க, காலை உடைச்சாங்க, அப்புறம் உடனே அவங்க ஒரே குற்றவாளி தான் என்பது எப்படி கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? இது அனைத்து வழக்குகள் மாதிரி இல்லாமல் இந்த வழக்கை ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழக அரசாங்கம் முடியலன்னா இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைத்து சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். எஃப்ஐஆர் வெளியான விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்திருக்கு. அந்த பொண்ணுடைய முழு விவரங்களை வெளியிட்டதால பல்வேறு கட்ட அரசியல் தலைவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மேலும் அதில் குறிப்பிட்ட ஒரு சார் அப்படின்ற வார்த்தை என்பது தான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்குது. அது ஒருவேளை பல்கலைக்கழகம் சேர்ந்த ஒரு ஆசிரியர் இடம்பெற்றிருப்பாரா என்ற விசாரணை மேற்கொள்ளணுமா? இல்லை, அதனால தான் நான் சொன்னேன், இதில் தீவிரமான விசாரணை. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க அந்த சார் வார்த்தைக்காக, அதை வச்சு தான் நானும் சொன்னேன். இதில் தீவிரமான விசாரணை, யார் யார் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த எஃப்ஐஆர் வெளியான விவரம் மிகவும் அவமானத்துக்குரிய ஒரு விவகாரம். இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய விவரங்கள் வெளியாவது தமிழக அரசாங்கம் எந்தளவுக்கு ஒரு கவனக்குறைவு, ஒரு அவமானமான செயலை செய்திருக்கிறது என்பது தான் இந்த செயலை காட்டுகிறது. தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர்ன்ற ஒரு பேச்சே இல்லைங்க. அதாவது அப்படி ஒரு உண்மையான லா அண்ட் ஆர்டரே இங்கே இல்லை. லா அண்ட் ஆர்டர் என்னென்னா பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக சீரழிந்திருக்கிறது. குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஊருக்கு கஞ்சா, எந்த இடத்துல போனாலும் கஞ்சா இருக்கிறது. எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் டாஸ்மாக் கடை, அதை தொடர்ந்து கஞ்சா, போதைப்பொருள். இந்த போதைப்பொருளில் ஈடுபட்டவங்க திமுக காரங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திமுகவினுடைய நிர்வாகி தான் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு இன்றைக்கு அந்த வழக்கை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. இது மாதிரி இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்குக்கு அர்த்தமே தெரியாத ஒரு மாநிலமாக தமிழக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது.